என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா, ராமாயணத்தின் ஒரு சிறிய தொகுப்பு. ராவணன் சீதையை எப்படி இலங்கைக்கு தூக்கி சென்றார் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரீசனின் திட்டம். பொன்மான். சீதையை தன் வசப்படுத்த ராவணன் ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினான். தனது அடியவனான மாரீசனை அழைத்து அவனை ஒரு அழகான பொன்மானாக மாறச் சொன்னான். அந்த பொன்மான் ராமன் மற்றும் சீதை வசிக்கும் ஆசிரமத்திற்கு அருகில் துள்ளி விளையாடியது. பொன்மானின் அழகைக் கண்டு மயங்கிய சீதை அதை தனக்கு பிடித்து தருமாறு ராமனிடம் வேண்டினாள். சீதையின் விருப்பத்தை நிறைவேற்ற ராமன் மானை பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றார். வெகு நேரமாகியும் ராமன் வராததால் சீதை வருத்தமடைந்து இலக்குவனை ராமனை தேடி செல்லுமாறு வற்புறுத்தினாள். இலக்குவன் செல்வதற்கு முன் சீதையின் பாதுகாப்பிற்காக அந்த ஆசிரமத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டை வரைந்து யாரும் இந்த எல்லையை தாண்ட வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றான். இதுவே புகழ்பெற்ற லட்சுமண ரேகை ஆகும். ராவணனின் வருகை. ராமன் மற்றும் இலக்குவன் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி ராவணன் ஒரு முதிய துறவியின் சந்நியாசி வேடத்தில் சீதையின் ஆசிரமத்திற்கு வந்தான். பிச்சை கேட்கும் பாவனையில் அவன் சீதையை அணுகினான். சீதை அவனுக்கு பிச்சை போட எல்லைக்கு வெளியே வந்ததும் ராவணன் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தி அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு தன் விமானத்தில் ஏறி இலங்கை நோக்கி பறந்தான். ஜடாயுவின் வீரம். சீதை அபகரிக்கப்படுவதைக் கண்ட கழுகுகளின் அரசனான ஜடாயு ராவணனை தடுத்து நிறுத்தி போரிட்டார். ராவணனின் விமானத்தை தாக்க முயன்று அவனுடன் கடுமையாக போராடினார். ஆனால் முதுமையின் காரணமாக ராவணனிடம் தோற்று தன் சிறகுகளை இழந்து கீழே விழுந்தார். இந்த சம்பவம்தான் ராமாயணத்தின் ஒரு சிறிய பகுதி. இன்னும் நிறைய பகுதி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற தொகுப்பு இது பார்ட் 1 தான், பார்ட் 2வும் வரும். இதை தொடர்ந்து இது முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.